மாணவர்களே வணக்கம்ப்பா. 10ஆம் வகுப்பு கணக்கு அலகு 1 உறவுகளும் சார்புகளும் பயிற்சி 1.4 இன்று 10வது கணக்கை பார்ப்போம்ப்பா. எஃப்ங்கிற சார்பு -5,9 டு ஆர் என்ற சார்பானது பின்வருமாறு வரையறுக்கப்படுகிறது. f(x) சார்பு 6x + 1. அந்த எக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா -5 < x <2 -5க்கும் 2க்கும் இடையில். சரியாப்பா? -5 இதில் ஈக்குவல் இருக்கனால இதை சேர்த்துக்கணும். அடுத்தது பார்ப்போம். 5x² - 1 இதில் எக்ஸ் எப்படி இருக்குன்னா 2 < x <6. 3x - 4 6 < x <9 என வரையறுக்கப்படுகிறது. எனில் பின்வருவனவற்றை காண்க. அப்படின்ட்டு நமக்கு இங்கே ஒரு 4 சம் கொடுத்துருக்காங்கப்பா. இந்த ஒவ்வொன்றா எடுத்து சால்வ் பண்ணுவோம். இதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம ஒரு எண் கோடு வரைஞ்சிக்கலாம். இந்த எண் கோடு -5லேருந்து ஒரு 10 வரைக்கும் வரைஞ்சிக்கலாம்ப்பா. ஃபஸ்ட்டு இதுக்கு சார்புக்கு நம்ம எக்ஸ் என்னன்னு கண்டுபிடிப்போம். எக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க -5 to 2. அப்புறம் இங்கே ஈக்குவல் இருக்கிறதுனால இந்த -5ஐயும் நம்ம சேர்க்கணும். சரியாப்பா? -5 சொல்லியிருக்காங்க. இங்கே <2 2க்கு முன்னாடி 2ஐ விட சிறியதாக இருக்கணும் எக்ஸு. அப்படின்னா 2க்கு முன்னாடி என்னமா இருக்குது 1. இதுதான் இதோட முடியுது சிறியது. அப்படின்னா இங்கே என்ன நமக்கு வரப்போகுதுன்னா எக்ஸு நமக்கு -5 -4 -3 -2 -1 0 1. சரியாப்பா? இந்த மாதிரி வேல்யூ எல்லாம் இருக்கும்போது எக்ஸோட வேல்யூ இப்படி இருந்துச்சுன்னா நம்ம இந்த rx + 1 எடுத்து பிரதியிடுவோம். அடுத்து இங்கே எக்ஸோட மதிப்பு என்ன எப்படி சொல்கிறாங்கன்னா +2 2 < x <r. இங்கே ஈக்குவல்ங்கிற இந்த கோடு இருக்கனால இந்த 2ஐயும் நம்ம சேர்த்துக்கணும். 2ஐயும் சேர்த்துக்கிட்டு 6க்கு முன்னாடி சிறிய நம்பர் 6ஐ விட சிறியன்னு சொல்லியிருந்தாங்கன்னா அப்புறம் 6க்கு முன்னாடி என்ன இருக்குது 5ஓட முடியும். அப்படி இங்கே இருக்கப்படுது எக்ஸோட வேல்யூ 2 3 4 5. சரியாப்பா? இங்கே என்ன வருது எக்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா 6 < x ஈக்குவல் வந்திருக்கா. அப்போ நான் 6ஐயும் இங்கே சேர்க்கணும் 9ஐயும் சேர்க்கணும். 6லேருந்து 9 முடிய 6 7 8 9. இப்போ மறுபடியும் பார்த்துக்கோங்களேன். -4லேருந்து வரிசையாக வந்திருக்காப்பா 0 1 இங்கே 2 3 4 5 6 7 8 9. அங்கே -5லேருந்து 9 வரைக்கும் தானே சொன்னாங்க. எல்லா நம்பரும் வந்துடுச்சு. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கணக்கு f(-3 + f(2) கேட்டிருக்காங்க. இப்போ நம்ம ஒவ்வொன்றா எடுப்போம். f(-3க்கு எக்ஸோட வேல்யூ -3. அப்புறம் எந்த சார்பமாக வருது எக்ஸோட -3னா ஃபஸ்ட்டு rx + 1. அப்படின்னா f(x) rx + 1. f(-3) போட்டோன்னா எக்ஸுக்கு மதிப்பு -3 போட்டோன்னா 6 × -3 + 1. இதோட வேல்யூ என்னடமா வருது மைனஸ் இருக்குது. அப்புறம் -6 3 18 + 1. அப்புறம் நீங்கள் -18 +1 கழிச்சா நமக்கு -17. பெரிய நம்பர் இருந்து சின்ன நம்பர் கழிக்கிறோம். அப்படின்னா பெரிய நம்பர் அடையாளம் என்னவோ அதை போடணும். சரியாப்பா? அடுத்து ரெண்டாவது நமக்கு என்ன இருக்குது f(2). அப்படின்னா f(2) கண்டுபிடிக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு f(-3). அடுத்து f(2)ல் எங்கே வருது எக்ஸோட மதிப்பு 2 காட்டுது. அப்புறம் நமக்கு இரண்டாவது 5x² - 1. அப்படின்னா f(x) = 5x² - 1. f(2) எக்ஸுக்கு பதிலாக இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் 2 5 × 2 - 1 இது ப்ராக்கெட்டுக்குள்ளே இருக்கட்டும்ப்பா. இப்போ 5 × 2 என்னமா எதுனா 4 -1 ப்ராக்கெட். அப்புறம் நமக்கு 20 - 1. 20லேருந்து 1 கழிச்சு நமக்கு என்னென்ன கிடைக்குது 19. சரியாப்பா? இப்போ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து இது பண்ணுவோம். இப்போ நம்ம ஃபுல்லாக எழுதுவோம். இங்கே f(-3 + f(2). அப்புறம் f(-3) என்ன நம்ம கண்டுபிடிச்சிக்கோம் -17 + f(2) மதிப்பு 19 + 19. இப்போ பாருங்கம்மா
-17 + 19. இப்போ 2 குறியும் வெவ்வேறாக இருக்குது. அப்போனா கழிக்க போகிறோம். பெரிய நம்பர் அடையாளம் என்னமோ அதான் போடுவோம். அப்புறம் பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸ்ஸு. சரி, இப்போ 19 2 கழிச்சா 2. 19 17 கழிச்சா நமக்கு 2 ஆன்சர். ஃபஸ்ட்டுக்கு ஆன்சர் 2. சரியாம்மா? அடுத்து செகண்ட். இப்போ ரெண்டாவதுப்பா 1 முடிச்சாச்சு. இப்போ ரெண்டாவது என்ன கொடுத்துருக்காங்கன்னா f(7 - f(1) கொடுத்துருக்காங்க. அதை எழுதிக்கலாம்ப்பா. இப்போ இதில் எக்ஸோட மதிப்பு ஃபஸ்ட்டு இதில் நாம் f(7) கண்டுபிடிப்போம். இப்போ எக்ஸோட மதிப்பு 7. எக்ஸோட மதிப்பு நமக்கு இங்கே எங்கே 7 இருக்குது பார்த்தோம்னா மூன்றாவது சார்பு 3x - 7. அப்போனா இங்கே நாம் எழுதுறது f(x) = 3x - 4. எக்ஸோட மதிப்பை நாங்கள் இங்கே 7 பிரதிவிட்டோம்னா 3 × 7 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் -4. 3 21 - 4. அப்படின்னா நம்ம கழிச்சோம்னா இங்கே என்ன நம்ம கிடைக்குது 17. சரியாப்பா? 21 4 கழித்தா 17. இப்போ f(1) கண்டுபிடிப்போம்ப்பா. f(1) கண்டுபிடிக்கணும்னா எக்ஸோட மதிப்பு நமக்கு எங்கே எக்ஸோட மதிப்பு 1 எங்கே வருது அப்படின்னு பார்த்தோன்னா முதல் சார்பு 6x + 1. அப்போனா f(x) = 6x + 1. f(1) = 6 × 1 + 1. ஒரு 6 6 + 1 நமக்கு இங்கே 7. சரியாப்பா? இப்போ மறுபடியும் இதை எழுதுவோம். f(7) கழித்தல் f(1). f(7) என்னம்மா 17 - 7. இதனுடைய மதிப்பை பிரதிடுவோம். அப்போ நான் 17 7 கழிச்சு நமக்கு ஆன்சர் 10. இப்போ இரண்டாவது கணக்கு முடிஞ்சது. அடுத்து மூன்றாவது கணக்குப்பா. மூன்றாவதுலடா 2 f(4 + f(8). இப்போ இதில் நம்ம ஃபஸ்ட்டு f(4) கண்டுபிடிப்போம். f(4) கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு இங்கே x உடைய சார்பு என்ன வருது பாருங்கள். f(4) f(4)க்கு 5x² - 1. 4 எங்கே இருக்குன்னு பார்த்தோம்னா இரண்டாவது சார்பு f(x) = 5x² - 1. இப்போ f உடைய மதிப்பு எக்ஸுக்கு பதிலாக 4 பிரதிடுங்க. 5 × 4 × 2 - 1 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம். 5 × 4 16. 4 × 2 என்னிடமா எழுதுவோம் 4 × 4. இப்போ இது கழித்தல் 1. இப்போ 16ஐயும் 5ஐயும் நாம் பெருக்குவோம். 16 5 நம்ம வருது 30 80. சரியாம்மா? அப்போலாம் 80 - 1 = 79. இது எதனுடைய மதிப்பு f(4) மதிப்பு. இப்போ நம்ம கண்டுபிடிக்கும் போது 2 f(4) பண்ணிடலாமா? அதையும் சரி போட்டுக்கலாம். 2 f(4) சொல்லும்போது 79 2ஆம் பெருக்குங்க. 9 18 மீது 1 15 158. சரியாப்பா? இதையும் நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ f(8) f(8) என்னப்பா எக்ஸோட மதிப்பு 8. அப்போனா f(x) உடைய சார்பு என்ன பாருங்கள் நமக்கு 3x - 4. அப்போனா f(x) = 3x - 4. f(3 × 8 ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டுக்கலாம் -4. 3 24 - 4 = 24 4 கழிச்சா நமக்கு 20 கிடைக்குது. சரியாப்பா? இப்போ பாருங்கள் நமக்கு என்னென்ன கணக்கு எப்படி இருந்துச்சு 2 f(4) + f(8). சரியாப்பா? இப்போ 2 f(4) நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் 158. அதனுடைய மதிப்பை பிரதிடுங்க. 158 + 20 = நமக்கு என்ன நமக்கு இருக்குது 178. முடிச்சிட்டோமா? அடுத்து நமக்கு லாஸ்ட்டு சம். இதில்ப்பா 2 f(-2 - f(6) / f(-2). இங்கே 2 தடவை f(-2) இருக்குப்பா. நான் இதில் ஒரு தடவை கண்டுபிடிச்சா போதும். அதை அப்படியே பிரதிக்கலாம். இங்கே f(4) மதிப்பை நம்ம ஏற்கனவே கண்டுபிடிச்சிட்டோம். மூன்றாவதில் நமக்கு ஆன்சர் நமக்கு என்ன வந்துச்சு 79 வந்திருக்கும்ப்பா. இப்போ f(6) வந்துட்டு கண்டுபிடிப்போம். இதுவும் வந்துட்டு கண்டுபிடிப்போம். f(2) f(6). இப்போ f(2)ல் எக்ஸோட மதிப்பு -2 இருந்துச்சுன்னா எதில் நமக்கு வருதுன்னு பார்த்தோம்னா பாருங்கள் எக்ஸோட மதிப்பு -2 6x + 1 அந்த சார்பில் போகலாமாப்பா. அப்போ நான் எழுதுங்க எக்ஸு f(-2) இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். அதில் f(x)ஓட நமக்கு என்ன சார்புனா 6x + 1. இப்போ எக்ஸோட மதிப்பு பிரதிடுங்க -2 6 × -2 + 1
இப்போ பெருக்குன்னு என்ன நம்ம வருது, மைனஸுக்கு மைனஸ் அடையமாட்டுக்குன்னா 6 12 ப்ளஸ் 1 ஈக்குவல் டு கழிச்சா -11 கழிச்சோம்னா பெரிய நம்பர் அடையாளத்தை கண்டிப்பாக மறக்காமல் போட்டுருணுப்பா, இல்லைன்னா தப்பாயிடும். அதுக்கடுத்து இதில் 2 எஃப் ஆஃப் -2 இருக்காப்பா, அப்போலாம் 2 பெருக்கல் -11 போட்டுருவோம். மைனஸ் பெருக்கும்போது ப்ளஸ் மைனஸ் பெருக்கும்போது மைனஸ், இல்லைன்னா ஒரு மைனஸ் இருந்தால் மைனஸ் போட்டுருங்க, 2 மைனஸ் இருந்தால் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இப்போ நமக்கு -22. இதுக்கடுத்து நாம் கண்டுபிடிக்கணும் என்னது, எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6 கண்டு பார்க்கும்போது நமக்கு எஃப் ஆஃப் எக்ஸ் என்ன வரப்போகுது அப்படின்னு பார்த்தா 6 எங்கேம்மா இருக்குது பார்த்தோம்னா 3வது. அப்போ 3x - 4 இருக்கா, அப்போனா நம்ம எதுலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு 3x - 4 எஃப் ஆஃப் 6 ஈக்குவல் டு 3 பெருக்கல் 6 -4. அப்போ இது பெருக்குங்க 6 3 18 -4, இதை கழிச்சு 2 வருது 14. அடுத்து நமக்கு கண்டுபிடிக்க வேண்டியது எஃப் ஆஃப் 4, அதனுடைய வேல்யூ தெரியும் 79. சரியாப்பா, இது எஃப் ஆஃப் 6 மதிப்பு. சரியா, அதுக்கடுத்து நமக்கு என்ன வேணும், எல்லாமே கண்டுபிடிச்சோம். இப்போ இதில் பிரதிட்டுருவோமா, இங்கே பிரதிடுவோம்ப்பா. 2 பெருக்க 2 இது தேவையில்லப்பா, நாம் 2 எஃப் ஆஃப் 2 கண்டுபிடிச்சிருக்கோம்லப்பா, என்ன இருக்குது 22 -22. அதுக்கடுத்து என்ன இருக்குது மைனஸ் எஃப் ஆஃப் 6. எஃப் ஆஃப் 6 மதிப்பு என்னமா கண்டுபிடிச்சிருக்கோம் 14 பை எஃப் ஆஃப் 4 மதிப்பு 79 ப்ளஸ் எஃப் ஆஃப் 2. எஃப் ஆஃப் 2க்கு என்னமா வந்துச்சு -11. அப்போ நான் ப்ராக்கெட்டுக்குள்ளே போட்டு -11 சீக்கிரட்டு. இப்போ இது ரெண்டுமே மைனஸில் இருக்காடாமா, அப்போ நான் இது ரெண்டையும் கூட்டிக்கலாமா, 22யும் 14யும் கூட்டினா -36 பை 79 வந்து 11 கழிங்க, அடிச்சோன்னு வருது 8, 7 1 போச்சுன்னா 6. பெரிய நம்பர் அடையாளம் ப்ளஸில் இருக்குது, ப்ளஸில் இருந்தால் மைனஸ் சிறிய நம்பர் கழிச்சிடும், அப்போனா நமக்கு 68. இப்போ இது ரெண்டுமே இரட்டைப்படை என்ன இருக்கா, அப்படின்னு நம்ம இதை அடிச்சுக்கலாம். சரியாப்பா, அப்போ நம்ம அடிப்பாங்க 1 3 3 6. சரி, அதே போல் கீழே அடிப்போம் 1 3 3 ரெண்டாம் எப்படிலாம் தாண்டமா, ரெண்டாம் எப்படி இதை வச்சு அடிச்சிடலாம்ப்பா. இங்கே நாங்கள் இப்போ 9 இது -36/68 நாங்கள் இப்போ 4ஆம் எப்படி வச்சு அடிச்சிடுவோம்ப்பா. 9 4 36. இங்கே 6க்குள்ள எத்தனை 4 இருக்குது, 1 4, மீதி 2, 7 28. அப்படின்னா நமக்கு இதனுடைய ஆன்சர் -9/17. ஓகேவாம்மா, தேங்க்யூப்பா. இதோட இந்த சம் முடிஞ்சதுப்பா.